வெல்கம் டு தமிழ் கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை கேட்டியாவில் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை எப்படி கேட்டியாவில் ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க ரொம்ப நாளுக்கு முன்னே இருந்தே கேட்டிருந்தாங்க, என்னால் பண்ண முடியல, சாரி. ஸோ இப்போ தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிது, அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் வரையிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. பிளேன் கிரியேஷன், அதாவது பிளேன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரொஃபைல் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைல், நியூ, இதில் வந்து பார்ட் டிசைன் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இதையும் பார்ட் நேம் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். எக்ஸசைஸ் சம்திங் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளேன், அதாவது XY பிளேனை சூஸ் பண்ணிக்க போகிறேன். XY பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச், நார்மல் டு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடுச்சு. சாரி, சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் இதை பேஸ் பண்ணி இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் இதோட டைமென்ஷன்ஸ் 88, தென் 56, சாரி 50. டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட்டுக்கு போய்டும். 50, 88 mm இதோட டிஸ்டன்ஸ். எக்ஸி ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்குது. டைரெக்டாக பேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 mm இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? தென் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஸ்கெட்ச் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். கார்னர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் வெளியே வச்சு இது மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். தென் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜி கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜி ரைட் கிளிக் கொடுத்து கோயின்சைட், ஃபஸ்ட் எடுத்ததும் கோயின்சைட் அப்படின்ற கன்ஸ்ட்ரைன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். தென் இந்த எட்ஜி அப்புறம் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஹரிசாண்டல் எட்ஜை கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்து கோயின்சைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் வந்து கோயின்சைட் ஆகிடும். தென் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகைன் கன்ஸ்ட்ரைன் இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 28 mm. ஸோ அதை கொடுத்துக்கலாம். எனக்கு ஓரியன்டேஷன் மாறினதுனால இந்த எட்ஜிலேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஓரியன்டேஷன் மாறல அப்படின்னா இந்த எட்ஜிலேருந்து நீங்கள் கொடுக்கணும். நார்மல் டு கொடுக்க சொல்ல அது வந்து ரொட்டேட் ஆகிட்டு அசம்பிள் ஆகிருக்கும், அதை பார்த்துருப்பீங்க நீங்கள், அதனால தான். ஸோ இந்த எட்ஜிலேருந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸி ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல் டு வந்தவொடனே எனக்கு ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த XY வந்து ரெஃபரன்ஸாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. தென் இதை வந்து பேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். தென் இதோட எக்ஸ்ட்ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 - 56 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 41 mm வந்து நம்ம ரிமைனிங் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். டேரெக்டாக ஓகே கொடுத்துருவேன். அகைன் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச், இப்போ இந்த ப்ரொஃபைல் வரையணும். இது மாதிரி ரெக்டாங்கிள், கார்னர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிட்டு கொடுத்துட உடனே கன்ஸ்ட்ரைன் ரைட் கிளிக் கொடுத்து கோயின்சைட். அகைன் கன்ஸ்ட்ரைன் இந்த எட்ஜி கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜி ரைட் கிளிக் கொடுத்து கோயின்சைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. தென் இப்போது டைமென்ஷன்ஸ் எடுத்து இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் 38, என்டர். தென் இதோட டிஸ்டன்ஸ் 12. ஓகே, ஸோ எக்ஸி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். அகைன் பேட். இப்போ வந்து டேரெக்டாக இந்த ஃபேஸ் கூட நம்ம டச் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம். அப் டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃப்ளிப் டைரக்ஷனில் இருக்குது, ப்ரீவைஸ். ஓகே, ஸோ கரெக்டாக நம்மளுக்கு தேவையான ஷேப் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வரைய வேண்டியது இந்த கட்டு தான் வரைய போகிறோம். ஓகேங்களா? இந்த கட்டை வந்து எப்படி வரையலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இருக்கும். இந்த பாயிண்ட் கூட இதை லாக் பண்ணிக்கிறேன். இந்த இதுவை எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னர் பாயிண்டில் லாக் பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து
கன்ஸ்ட்ரைன்ஸ் டிஃபைன் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து கோயின்சைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கோயின்சைட் ஆகிடுச்சு. தென் இதோட டிஸ்டன்ஸை நம்ம இப்போ அலைன் பண்ண போகிறோம். அதனால் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது டைமென்ஷன்ஸ் எரர். ஆக்சுவலாக இதோட வேல்யூ வந்தீங்கன்னா 45. ஸோ அதனால் 45 வேல்யூ கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இது ஒரு சின்ன டைமென்ஷன்ஸ் எரர். ஸோ அதனால தான் இந்த எட்ஜுக்கும் வந்து நம்ம கோயின்சைட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, எக்ஸிட் ஸ்கெட்ச். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, தென் அகைன் இந்த இடத்துல இந்த 56ல் ஒரு பாயிண்ட்டு, தென் இங்கேயும் அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் ஸ்கெட்ச், டிஃபைன் பாயிண்டில் போயிட்டு வெர்டிக்கல் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். தென் இந்த பாயிண்ட்டையும் கோயின்சைட் கொடுத்துக்கிறேன். தென் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 56 சென்டர். தென் இங்கே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வச்சுக்க போகிறோம். எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல, டபுள் டைம் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்க போகிறோம். அது பாயிண்ட் வைக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அகைன் ஸ்கெட்சில் போய்ட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி 3 பாயிண்ட் வந்து நம்ம வச்சுட்டோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளேன் கிரியேட் பண்ண போகிறோம். பிளேன் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இதில் வந்து த்ரூ பாயிண்ட் அண்ட் லைன் அப்படின்னு இருக்குங்கள, ஸோ இதை கொடுத்துக்கலாம். 1 2 3 இதை பேஸ் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு பிளேன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ப்ரிவியூ செக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச், நம்மளுக்கு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது கரெக்டுங்களா, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி கிரியேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா, கோயின்சைட், கோயின்சைட், கோயின்சைட். ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் ஐடென்டிஃபை ஆகலை. ஸோ அந்த ரீசனால் கோயின்சைட், சாரி ஃபிக்ஸ் கொடுத்துட்டேன், அதனால் அதை டெலிட் பண்ணிக்கலாம். கோயின்சைட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். சாரி, இது மாதிரி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். வித் கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணியிருக்கோம். எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ண போகிறோம். ஓரியன்டேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஓரியன்டேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ பாக்கெட் எந்த ரெக்டாங்கிளாக இந்த ரெக்டாங்கிள். ஸோ எந்த பக்கம் கட் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போர்ட் டைரக்ஷன் தான், ப்ரிவ்யூ அண்ட் ஓகே. ஓகே, ஸோ கட் பண்ணிட்டோம், ப்ராப்பராக இருக்குது. அகைன் ஓரியன்டேஷன் வச்சுட்டு ஸோ ரிமைனிங் இந்த தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இந்த பிளேனு இது எல்லாமே ஹைட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பிளேன் ஹைட் பண்ணுறதுக்கு ஆக்சிஸ் சிஸ்டமில் போயிட்டு அப்சல்யூட் ஆக்சிஸை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இது வந்து 45, மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.